எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் 1/1/2026 தகுதி நாளாக கொண்டு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் உள்ள அனைத்து வாக்காளர்களுக்கும் கணக்கெடுப்பு படிவம் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற அந்த படிவத்தை ஜெனரேட் பண்ணி கடந்த 4ஆம் தேதி முதல் நாம் ஒவ்வொரு வாக்காளருடைய வீடுகளுக்கும் சென்று வழங்கி வருகிறோம். இதுவரையும் அதாவது ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இந்த எண்ணிக்கை மாறுபடும். இதுவரையும் நம்ம 60% வாக்காளர்களுக்கு இந்த வீடுகளுக்கு வாக்காளர்களுக்கு நேரடியாக அந்த கணக்கெடுப்பு படிவத்தை வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் BLOs கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 14,90,000 வாக்காளர்களுக்கு அந்த படிவங்கள் அச்சடிக்கப்பட்டு இதுவரை 8,91,671 வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இது இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த பணி முழுமையாக நிறைவடையும். ஸோ அவ்வாறு நிறைவடைந்ததற்கு பிறகு அடுத்த கட்டமாக அந்த படிவங்களை எல்லாம் பூர்த்தி செய்து வாக்காளர்களிடமிருந்து அவருடைய விவரங்களை பூர்த்தி செய்து திரும்ப பெறும் பணி தொடங்க இருக்கிறது. ஸோ அதன்படி நாம் அடுத்த 13ஆம் தேதி, அதாவது வரும் 13ஆம் தேதி அன்று இந்த பணியை, அதாவது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை திரும்ப பெறும் பணியை தொடங்க இருக்கிறார்கள். 13ஆம் தேதி முதல் வரும் அடுத்த 25ஆம் தேதிக்குள் இடைப்பட்ட காலகட்டத்தில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் ஒவ்வொரு தெருவாக சென்று ஒரு நாளைக்கு சுமார் 60 முதல் 70-75 வீடுகளுக்கு அவர்களால் அதிகபட்சமாக சென்று அந்த பணிகளை எல்லாம் திருப்பி எடுக்க முடியும். ஸோ அதுபோன்று ஒவ்வொரு தெருவாக சென்று அந்த படிவங்களை எல்லாம் பூர்த்தி செய்வதற்கு அவர்களும் உதவி செய்து திரும்பி வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரியான இந்த செகண்ட் விசிட் அப்படிங்கக்கூடிய விசிட் ஒரு 25ஆம் தேதி வரையும் நாங்கள் இதை திட்டமிட்டு செயல்படுத்த இருக்கிறோம். ஸோ இதில் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இருக்கக்கூடிய 2 சனிக்கிழமைகள், அதாவது வரும் 15ஆம் தேதி மற்றும் வரும் 22ஆம் தேதி ஆகிய 2 சனிக்கிழமைகளில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் தங்களது வாக்குப்பதிவு வாக்குச்சாவடியை திறந்து அங்கேயே ஒரு சிறப்பு முகாம் நடத்த இருக்கிறோம். அதன்படி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் நிறைய பேர் வீடுகளில் வேலைக்கு போகாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களெல்லாம் தங்களது படிவங்களை பூர்த்தி செய்து அல்லது பூர்த்தி செய்வதற்கான முழு தகவல்களையும் பெற்றுக்கொள்ளும் விதமாக அன்றைக்கு மட்டும் வீடு வீடாக சென்று வாங்காமல் அன்றைக்கு மட்டும் நம்ம வாக்குச்சாவடியிலேயே இருந்து எல்லா வரக்கூடிய வாக்காளர்கள் அனைவர்களுக்கும் அந்த வாக்குச்சாவடியை அமர்ந்து சிறப்பு முகாமில் படிவங்களை திரும்ப பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். ஸோ அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களும் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக தன்னார்வலர்களையும் நியமிக்க திட்டமிட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகள் எல்லாம் ஈடுபடுகிற பொழுது வாக்காளர்களுக்கு உதவி செய்வதற்காக இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர், நம்ம சுய உதவி குழுவினுடைய சமுதாய வளர்ச்சி பயிற்றுனர், சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர், சுய உதவி குழு பயிற்றுனர், அப்புறம் டெங்கு தடுப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பணியாளர்கள், ஊராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளில் உள்ள பிற பணியாளர்கள் ஆகியோர் எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களையும் இந்த பணிகளில் ஈடுபடுத்தி இந்த படிவங்களை பூர்த்தி செய்வதற்கு பொதுமக்களுக்கு உதவி செய்வதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். 25ஆம் தேதி திட்டமிட்ட அந்த அட்டவணைப்படி 25ஆம் தேதிக்குள் 2வது விசிட்டை நமது வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறோம். ஸோ இதன்படி 25ஆம் தேதிக்குள் 2வது விசிட் முடிஞ்சதுக்கு பிறகு திருப்பி தேர்தல் ஆணையம் 3 விசிட்ஸ் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதன்படி 25ஆம் தேதிக்கு பிறகு 3வது விசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது விசிட்டுக்கு எடுத்துகிட்டு போய் யார் படிவங்கள் எல்லாம் அதுவரை திரும்ப பெறாமல் இருக்கிறதோ அவர்களது வீடுகளுக்கெல்லாம் சென்று, அதாவது குடிபெயர்ந்த, நிரந்தரமாக குடிபெயர்ந்த அல்லது இறந்து போன ஆப்சண்ட், ஷிஃப்டட் அண்ட் டெத் ஓட்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கெல்லாம் சென்று உண்மையாக அவர்கள் அந்த மாதிரி குடிபெயர்ந்து விட்டார்களா அல்லது இறந்து விட்டார்களா அப்படிங்கிறதையெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் உள்ளூர் அந்த ஆய்வு, லோக்கல் என்கொயரி ஒன்று பண்ணி அதற்கு பிறகு முழுமையாக திருப்தி அடைந்தால் மட்டுமே அது போன்ற வாக்காளர்கள் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதையோ அல்லது பர்மனென்ட்லி மைக்ரேட்டட் அப்படிங்கிறதையோ குறித்து கொண்டு அந்த தகவல்களை பதிவு செய்து கொள்வார்கள். இது தவிர அதுவரையும் திரும்ப பெறாமல் இருக்கக்கூடிய பிற
கணக்கெடுப்பு படிவங்களையும் மீண்டும் திரும்ப பெறுவதற்கு வாக்குச்சாவடி அலுவலர்கள் அந்த 3வது விசிட்டில் ஃபுல்லாக பண்ணுவாங்க. அது 25ஆம் தேதி முதல் அந்த 3வது விசிட்டை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இறுதியாக அந்த பணிகள் எல்லாம் நிறைவு பெற்று 4/12 வரையும் அந்த பணிகள் வந்து ஒரு மாதம் வரையும் அது நடந்து கொண்டிருக்கும். அதற்கு பிறகு வரைவு வாக்காளர்கள் எதில் யாரெல்லாம் இந்த பூர்த்தி செய்து கொடுத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பரிசீலனை செய்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அதற்கு பிறகு கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் சொல்லக்கூடிய கேட்பு மற்றும் அந்த ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடிய அந்த ஃபேஸ் வந்து தொடங்கும். இதற்கிடையில் வெளியூரில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தங்களது எனுமரேஷன் ஃபார்ம்ஸை வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுக்கு வசதியாக கணக்கெடுப்பு படிவத்தினை ஆன்லைன் மூலமாக சமர்ப்பிக்கும் ஒரு வசதியை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி தந்திருக்கிறது. ஸோ 7/11/2025 முதல் இந்த வசதி ECI net voters.eci.gov.in என்ற இணையதளத்தில் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வசதியின்படி பார்த்தோம்னா அந்த வாக்காளர் தங்களது பெயர் ஆதார் அட்டையில் என்ன பெயர் இருக்கிறதோ அதே போன்ற பெயருடன் பொருந்தி போகக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். அவர்கள் அந்த எண்ணை எல்லாம் வந்து OTP என்ற விதத்தில் அவர்களுக்கு வந்து ஆதார் வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண்ணுக்கு OTP சென்று ஆதார் வேலிடேஷனோடு முடிந்து இந்த படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு அதை வந்து ஆன்லைன் வழியாகவும் சமர்ப்பிக்கலாம். ஒருவேளை வாக்காளர் பட்டியலில் வந்து மொபைல் நம்பர் இணைக்கவில்லை என்றால் படிவம் 8 அப்படிங்கிற படிவத்தை நிரப்பி கொடுத்தால் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரையும் இணைத்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி வெளியூரில் இருக்கக்கூடிய அதாவது தற்காலிகமாக குடிபெயர்ந்து வெளியூரில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தங்களது படிவங்களை பூர்த்தி செய்வதற்கான இணையதள வசதியை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி தந்திருக்கிறது. ஸோ இந்த நமது வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் இதில் மிக முக்கிய பங்கு வகிப்பதால் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் தங்களது 2வது விசிட் வந்து எப்பொழுதெல்லாம் செல்லப் போகிறார்கள் என்று ஒவ்வொரு தெருக்களுக்கும் செல்லக்கூடிய அந்த கால அட்டவணையை அந்த வாக்குச்சாவடியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளினுடைய அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அவர்கள் அதை 13ஆம் தேதி வழங்குவார்கள். அந்த 13ஆம் தேதிக்கு பிறகு அந்த வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் 2வது விசிட் செல்கிற பொழுது வாக்காளர்களுக்கு இந்த படிவங்களை எல்லாம் பூர்த்தி செய்வதற்கான நிகழ்வுகளை எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை அந்த ஏஜென்ட்ஸ் வந்து நேரடியாகவும் அவர்கள் கண்காணிக்கலாம், ஒருங்கிணைத்து செயல்படுத்தலாம். ஸோ இந்த ஏற்பாடுகள் எல்லாம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களுக்கும் இந்த படிவங்கள் அதாவது கணக்கெடுப்பு படிவங்கள் எல்லாம் சென்று சேர்ந்துவிடும். அதற்கு பிறகு கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்யும் பணி தொடங்கும் என்றை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போது தூத்துக்குடியை பொறுத்தளவுக்கு வெளி மாநிலத்துக்காரங்க தான் அதிக பேர் இருக்காங்க. வட மாநிலம் பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்கள் அவங்களாம் எப்படி வாக்காளர் சேர்த்துக்கிடுவாங்க? இல்லை அவங்க வந்து இப்போ பீகாரில் தேர்தல் நடக்குது, இப்போ ஓட்டு போட்டுருவாங்க. ஓட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து பேரை மாற்றினா திரும்ப சட்டமன்ற தேர்தலில் திரும்ப ஓட்டு போடுவாங்க. அப்படி ஒரு சர்ச்சை இருக்காது. எப்படி சார்? இல்லை, இப்பொழுது வந்து நம்ம செஞ்சிருக்கிற பணி வந்து தீவிர திருத்தம் SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இது வந்து ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்களுடைய பெயர்களை வேலிடேஷன் பண்ணக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். நீங்கள் கேட்பது வந்து புதிய வாக்காளர்களாக சேர்த்தல் அப்படிங்கிறது தொடர்பான பணிகள். பொதுவாக அந்த புதிய வாக்காளர் சேர்த்தல் என்பது இப்போது வாக்குப்பட்டியல் வந்து ஃப்ரீஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போதைக்கு அந்த படிவங்கள் வந்து ஏற்கப்படாது. தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளின்படி நிரந்தரமாக குடிபெயர்ந்து வந்திருக்கக்கூடிய இருக்கவர்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன விதிமுறைகளின்படியோ அந்த விதிமுறைகளின்படி அது வந்து கன்சிடர் செய்யப்படும். கொஞ்சம் அந்த பணிகளை வந்து அந்த துறை சார்ந்த பணிகளை வந்து காலையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் திட்டமிட்டு சொல்லி அந்தந்த மாவட்ட நிலைய அலுவலர்களுக்கு சொல்லியிருக்கோம். குறிப்பாக அங்கன்வாடி பணியாளர்கள் மற்ற பணியாளர்கள்லாம் அவர்கள் அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் பார்க்கணும், அதே நேரத்தில் இந்த பணிகளில் ஈடுபட வேண்டிய நிலைமைகளில் இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ இது ரெண்டையும் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு திட்டமிடுதலை சொல்லியிருக்கோம். இந்த பணிகளில் ஈடுபடுத்துவதற்காக அவர்களுக்கு அந்த அங்கன்வாடி மையங்களை வந்து மதியானத்துக்கு பிறகு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு குழந்தைகளை வீட்டுக்கு அனுப்பி விடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். சார், அப்புறம் பிஎல்ஓஸில் வந்து இந்த அரசியல் கட்சி தலையீடு இருக்கிறதா வந்து இல்லை, அது அவங்க போய் கொடுக்கறதுனால இல்லை, அது மாதிரி அந்த மாதிரி எந்த விதமான நிகழ்வுகளும் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் எதுவும் இல்லை. வாக்குச்சாவடி அலுவலர்கள் BLOs தான் வந்து ஃபார்ம்ஸை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க.
வாக்குச்சாவடி முகவர்கள் அந்த படிவங்களை பூர்த்தி செய்து திரும்ப அளிக்கலாம் அப்படிங்கிற அனுமதி வந்து இவங்களை வந்து தேர்தல் ஆணையமே வழங்கியிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் வாக்குச்சாவடி முகவர்கள் வந்து அவர்கள் அதை வாங்கி ஃபில்அப் பண்ணுவதற்கான அனுமதிகள் எப்பொழுதுமே உண்டு. இப்போது வாக்காளர் பட்டியல் வந்து எந்த இடத்தில் இருக்கிறதோ, எந்த முகவரியில் இருக்கிறதோ அந்த வீடுகளுக்கு அவர்கள் வழங்குவாங்க. சார், இப்போ அந்த சமீபத்தில் சேர்க்கப்பட்ட நரிப்புறம் மக்களுக்கு நம்ம சேர்க்கணும் சார், அந்த அதுங்க அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க? இல்லை, அவங்க வாக்காளர் பட்டியலில் இருந்தாங்க அப்படின்னா, இப்போதைக்கு அவங்க பெயர்கள் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவர்களும் எஸ்ஐஆரில் அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் வந்து எனுமரேஷன் ஃபார்மில் சேர்த்துருப்பாங்க. அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. அவர்களுக்கான வீடுகள் வழங்கும் நடைமுறைகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி வர்ற பொழுது அவங்க பர்மனெண்ட் அட்ரஸ் வந்துடும். இப்போதைக்கு அவங்க எந்த பாகத்தில் இருக்கிறார்களோ அந்த பாகத்திலே அவர்களுக்கு வேலிடேஷன் ப்ராசஸ் பண்ணிடுவோம். 2002 உள்ளது அந்த கண்டிப்பாக சொல்ல வேண்டியதா இல்லை? 2002 பற்றிய விவரங்கள் வந்து இப்பொழுது நம்மளுடைய இதிலேயே இருக்குது, இணையதளத்திலேயே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம erolls.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நம்மளே பார்த்துக்கலாம். நீங்களே உங்களுடைய இதை தேடி பார்த்துக்கலாம். அதை தவிர அந்த வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கு அந்த பாகத்துக்கான 2002க்கான அந்த வாக்காளர் பட்டியல் கையில் வச்சுருக்காரு. ஸோ அவரும் நேரடியாக பார்த்து அதில் அதை வந்து இந்த இணையதளத்திலேருந்து பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த விஷயங்களே ஈஸியாக தேடி பார்த்துடலாம். இப்போ அவங்க பேர், அவங்களுடைய அப்பா பேர் அல்லது அவங்களுடைய இல்லை, இப்போ அந்த வேலைகள் எல்லாம் பிஎல்ஓவே வந்து பிஎல்ஓவுடைய கையில் இருக்குது. அது தவிர அவருடைய ஆப்லேயும் அதை தேடி கண்டுபிடிச்சி சொல்லிட முடியும். அதை உதவி செய்வதற்காக நிறைய தன்னார்வலர்களெல்லாம் நாம் வந்து ஆன்போர்டு பண்ணுறோம். இப்பொழுது அவர் எந்த தொகுதியில் இருக்கார் அப்படிங்கிற விவரமும், அந்த பாகமின் தெரியாமல் கூட இருக்கலாம் சில சமயம். எந்த தொகுதியில் அவர் ஓட்டளிச்சிருக்காரு அப்படிங்கிறது, ஓட்டுச்சாவடி அவருடைய பெயர் இருந்துச்சு அப்படின்னும் அவருடைய பெயர் மற்றும் அவருடைய தந்தை பெயர் அல்லது அவருடைய கணவர் பெயர் அந்த மாதிரியான விவரங்களை வந்து அந்த காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம அதில் கொடுத்தோம் அப்படின்னா சர்ச் பண்ணி வந்து கண்டிப்பாக சொல்லிடும். இல்லை, நம்மளுடைய அனைத்து தேர்தல் இதுலேயும் வந்து வாக்குச்சாவடிகளிலும் இருக்குது. 1627 இடங்கள்லையும் நம்ம அந்த ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடத்துவோம். இல்லை, இதுவரை நம்ம வந்து 60% படிவங்கள் வந்து வாக்காளர்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. மீதி உள்ள படிவங்களும் வந்து இன்னும் ஓரிரு நாட்களில் கூட்டு முடிச்சிருவோம். இப்போது ஃபில் பண்ணப்பட்ட படிவங்கள் வந்து இப்போதைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் தான் இருக்கும். ஃபில்லப் பண்ணப்பட்ட ஒரு 1-2 பேர் வந்து ஃபில்லப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இன்னும் முழுமையாக கணக்கெடுப்பில் இன்னும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இல்லை, நம்ம அது அந்தந்த வீடுகளையே திருப்பி வந்து வாங்கிக்குவாங்க. 2வது ஃபேஸ் வந்து நம்ம இப்போ 13ஆம் தேதியிலேருந்து தொடங்குகிறோம். அதுதான் சொல்கிறோம். படிவங்கள்லாம் எல்லாருக்குமே தனியாக ஒவ்வொருத்தருக்கும் வித்து ஃபோட்டோவோட பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. இல்லை, அதாவது நம்ம அங்கன்வாடி பணியாளரை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அங்கன்வாடி பணியாளர் அவங்கெல்லாம் பயிற்சி பெற்ற பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் தான். அவங்க நிறைய அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி பழக்கம் முடிக்கும். இயல்பாக நம்ம இதுக்கு இருக்கக்கூடிய 1950 அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணை வந்து நம்ம புகார் எண்ணாக பயன்படுத்திக்கலாம். இதுவரையும் புகார்கள் எண்ணிக்கை வரல, எனக்கு கையில் இல்லை. நான் தகவல் பார்த்துட்டு சொல்கிறேன். சார், இந்த கணக்கெடுப்பு முடியும் வாக்காளர் புது அட்டை எதுவும் கொடுப்பாங்களா? அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்லை, இப்போதைக்கு வந்து அதில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய விவரங்களை சரிபார்க்கிற பணிகள் இருக்குது. ஃபோட்டோ வந்து இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். புதிய அட்டை ரெக்வஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ணி வரணும் அப்படின்னு கேட்டால் அந்த புதிய ஃபோட்டோவோட அது வந்து பிரிண்ட் ஆகி வரும். ஆனால் இப்போதைக்கு இந்த முடிஞ்சதுக்கு பிறகு புது அட்டை வழங்கப்படுமா அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் இன்னும் தேர்தல் ஆணையத்திலிருந்து தகவல்கள் வெளியில் வரல. அது ஆப்ஷனல் தான். அது இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். இல்லை, ஓட்டர் இறந்திருந்தால் அவர்களுக்கு இந்த எனுமரேஷன் படிவம் இப்பொழுது வழங்கப்படாது. ஏன்னா அவர் வாங்குறதுக்கு அவர் இருக்க மாட்டார். ஸோ ஒரு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. அதான் இறந்தவர்களுக்கான படிவத்தை பூர்த்தி செய்து வழங்க முடியாது. ஸோ எஸ்ஐஆரில் அவருடைய பெயர்கள் வந்து இறந்தவர் என்று மார்க் செய்யப்படும். மெஜரா கோட்ஸ்னு ஒரு பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்கை டெவலப் பண்ணாமலே அது வந்து பிளாட்டை விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ரூவல் இருக்கு பெரிய என்னன்னு பார்ப்போம். பிரச்சனை
ஏன்னா கடல் தரையிலேருந்து 500 மீட்டரில் இருக்குது. இல்லை, இது சம்மந்தமாக புகார்கள் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, என்னென்னு பார்த்துட்டு விசாரிப்போம். பெரிய விளம்பரமே ஓடிக்கிட்டு இருக்கு சார். விளம்பரம் வாடி 33 லட்சம். நேரில் ஆய்வு பண்ணுங்கள் சார். இதை பார்க்கலாம். ஏன்னா பழைய கல் கட்டுறமே இடிக்கல, நீங்கள் போகிற வழி தான். ஆனால் அப்பார்ட்மெண்ட் தானே பார்ப்போம் விசாரிக்கலாம். மக்கள் ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லி இதாகிடக்கூடாது. சரி நீங்களெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நீங்கள் வந்து விசிட் பண்ணிங்கன்னா போட்டுருவோம் சார். ஓகே, சரி, ஓகே, தேங்க்யூ.